கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலைக்கு நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு விஷயம் உங்களோடு கூட இயேசுவின் நீதான நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட ஆண்டோடைய அன்பை பகிர்ந்து கொள்வதனால எனக்கு அது மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறது. அதே நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் நான் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளில் கூட நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்துன்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. கிணற்றண்டையில் சமாரிய ஸ்திரியோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற உரையாடல். அதில் அவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உனத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார். நீங்க ஆண்டோடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே அவர்கிட்ட கேட்பீங்க, அவர் என்ன செய்வார், உங்களுக்கு ஜீவ தண்ணீர் தருவார் அப்படின்ட்டு அன்னைக்கு சமாரிய ஸ்திரிக்கு சொன்னது போல இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு பையன், அவன் பேர் ஹென்றி. அவன் ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் இருக்கிறான். ஏன்னு சொன்னால் அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, தாய் தந்தை இல்லாததுனால அவன் என்ன செய்கிறான், அனாதையாக இருக்கிறான். அப்படி அங்கே இருக்கும் பொழுது நீண்ட நாள் குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காப்பகத்துக்கு போகிறாங்க. அந்த குழந்தைகள் காப்பகத்தில் அவங்க போகும்பொழுது என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற நிறைய பிள்ளைகளோடு அவங்க விளையாடுறாங்க. அப்படி விளையாடி பார்த்துட்டு யார் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்குதோ அவங்கள எடுத்துக்கிறது வழக்கம். அப்போது இவங்க விளையாடிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு யாருக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஹென்றி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ ஹென்றி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க கேட்டு அதற்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஹென்ரியை அவங்க காரில் கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஹென்ரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் என்ன எப்படி இருக்குமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு. அவன் வீட்டுக்கு போனால் பெரிய பங்களா இருந்துச்சு, பெரிய வீடு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய வீட்டில் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்தான். அவங்க காப்பகமே என்ன இல்லை, அவ்வளோ பெருசு இல்லை. ஆனால் இந்த வீடு ரொம்ப பெருசு, அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, இங்கே நான் மட்டும் இவ்வளோ பெருசு வீட்லையா அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா ரத்தன கம்பளங்கள், அவங்க வீட்டில் இருக்கிற சோஃபா செட்டு எல்லாத்தையும் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இதெல்லாம் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுதான் உன்னுடைய பெட்ரூம் அப்படின்றாங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருந்துச்சு. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இவ்வளோ பெரிய இடத்துல நான் இருக்க போகிறேன், இவ்வளோ பெரிய பெட்டா எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அம்மா அப்படியே கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கிச்சன் எல்லாத்தையும் அவனுக்கு காட்டுறாங்க, ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க, எல்லாம் காட்டுறாங்க. அடுத்தது என்ன செஞ்சால் அவனுக்கு இந்த ஹீட்டபிள்ஸ், அவனுடைய பலகாரம் எல்லாத்தையும் ஒரு பக்கம் இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு எப்போ வேணாலும். அப்போ இதெல்லாம் அவன் பார்த்து சொல்கிறா, உண்மையாலுமே நீங்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறீங்களா, நீங்கள் என் மேலே இவ்வளோ அன்பாக இருப்பீங்க, அன்பாக இவ்வளோ காரியங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க நான் வர்றதுக்கு முன்னாடி, ரொம்ப நேசிக்கிறீங்களான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, அவனை கட்டி பிடிச்சி, இதெல்லாம் உனக்கு தான், இது நீ என்ன செய்யலாம், உரிமையாக என்ன செய்யலாம், அனுபவிச்சுக்கலாம், நீ தான் எங்களுக்கு யார், எங்களுடைய மகன், அதனால் நீ என்ன செய்ய தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல, இதெல்லாம் என்னது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். இப்படி தான் ஆண்டவரும் சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அது எவ்வளோக்குள்ளே நம்ம நம்புகிறோன்றது ரொம்ப முக்கியம். அந்த பையனை போல் நம்மளை ஆண்டவரே நீங்கள் நேசிக்கிறீங்களா, எனக்காக நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களா, எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ பாடுபட்டீங்களா, எல்லாம் நம்ம இன்னும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கல்வாரி சிலுவையில் எல்லா பாவத்திற்காக அவர் மறித்து என்ன செய்கிறாரு, நமக்காக என்ன செய்ய பிதாவத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்காரு. அவர் இருக்கிற இடத்துல நம்மளும் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி அவர் ரொம்ப பிரயாசப்படுறார். ஆனால் நம்ம எவ்வளோக்குள்ளே அதனுடைய அக்கறையாக நம்ம அதில் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கிறணும். நீங்கள் இதே அதிகாரத்தில் 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக, அவருக்கு கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக, உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி நம்ம உண்மையாக தொழுது கொள்வோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் நமக்காக பாடுபட்டு மரித்தாரோ, உயிர் தெளிந்து மேலே போயிட்டு திருப்பி வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரும் பொழுது என்ன செய்வாராம், நம்ம அவரோடு கூட கூட்டி போகிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்பேற்பட்ட ஆயத்தம் உள்ள தெய்வம்.
அவர் கூட்டி போகிறது மாத்திரம் இல்லை, அவர் நமக்காக என்ன செஞ்சுருக்கார், ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கார். அங்கே நம்ம போய் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நமக்காக இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெரிய காரியமாக. நீங்கள் வேதத்தை வாசிப்பீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும். ஆனால் அதை நம்ம எவ்வளோக்குள்ளே விசுவாசிக்கிறோம், நாம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ வாஞ்சியாக இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சிறுவனை போல் எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்கிறோமா, இல்லை அது விசுவாசித்து உண்மைதான் ஆண்டவர் எனக்காக பாடுபட்டார், ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார், அதெல்லாம் நம்ம விசுவாசிப்போன்னு சொன்னால் அவர் ராஜ்யம் வரும்பொழுது என்ன செய்வார், நம்மை கூட்டி செல்ல அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணுமா, அவரை உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளணும். அவர் உண்மையோடு அவர் மேலே நம்ம என்ன செய்யணும், அன்பு காட்டணும். அவர் நம்ம மேல் காட்டுகிற அன்பை அவர் என்ன செஞ்சிட்டாரு, நிரூபித்துட்டாரு. ஆனால் நாம் அவர் மேலே காட்டுற அன்பை நாம் நிரூபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த நாட்கள் நம்ம பயன்படுத்தி கொள்வோம். அவர் வருகையில் நாம் என்ன செய்யலாம், பங்கு பெறலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற பரலோக தந்தையே சாமி, இந்த வெளியில் கூட ஆண்டவரே உங்கள் அன்புக்காக கொடானி கூட சோசத்தை எடுத்துக்கொள்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்க காத்திருக்கிறீர், அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தாங்க சாமி. நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க சாமி. ஆண்டவரே, நீர் கொடுக்குற அந்த ஜீவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உண்மையே நோக்கி உம்முடைய அன்பிலை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை சூழ்ந்து வருகிற எல்லா பிரச்சனைகளும் ஆண்டவரே அது பெரியதாக எண்ணாதபடிக்கு எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த நிச்சயத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாள் நாங்கள் கைட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அதில் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. மட்டுமான எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் கூட இத்தனை 4 மாதங்களிலே ஆண்டவரே 20 நாட்களை கழிக்கும்படியாக நீ கிருபை செய்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. தொடர்ந்து உடைய அன்பிலை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இந்த காணொலி நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள், ஆசீர்வதிங்க சாமி. இந்த நிகழ்ச்சியில் இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி. சத்தியம் தெரியாத பிள்ளைகள், உங்களுடைய அன்பை அறியாத பிள்ளைகளை உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது உமக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சாத்தான வழியில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பண கஷ்டத்தினால் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொண்டு எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடுகிறோம் சாமி. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வரும் பொழுது ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தில் எங்களை நீர் சேர்த்து கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் வழியை தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.